Hello friends, welcome to Sai Mukri channel. Today 10th standard chapter 6 trigonometry example sums பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம example 6.1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். Prove that tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா tan square theta minus sin square theta வந்து tan square theta into sin square theta க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்ன டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. இதை ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்னும் இது ஆர்ஹெச்எஸ்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிப்போம். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க? tan square theta மைனஸ் sin square theta. இப்போ இதை வந்து நான் cos square theta டிவைட் பை cos square theta வர sin square thetaவை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ tan square theta மைனஸ் sin square theta. இப்போ வந்து cos square theta டிவைட் பை cos square theta இன்ட்டு cos square theta பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனால நம்ம வேல்யூ மாற போகிறதில்ல. ஏன்னா cos square theta இன்ட்டு cos square theta நம்ம அடித்து போட்டால் ஒன்று தான் வரும். அதனால் நம்ம வேல்யூ மாற போகிறதில்ல, நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து tan square theta sin square theta மைனஸ் cos square theta நம்மளுக்கு என்ன தெரியும்? tan square theta அதை எழுதிப்போம் இன்ட்டு cos square theta. இப்போ ரெண்டுலேயும் tan square theta காமனாக இருக்குது, அதனால் காமனாக tan square thetaவை எடுத்துப்போம். இப்போ tan square theta வெளியே எடுத்தோம்னா இங்கே 1 மைனஸ் இங்கே வெளியே போயிடுச்சா 1 ஆகிடும். 1 இன்ட்டு cos square theta cos square theta. இப்போ tan square thetaவா 1 மைனஸ் cos square thetaவோட வேல்யூ sin square theta, அதை எழுதிப்போம். இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? tan square theta இன்ட்டு sin square thetaவா, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் இப்போ ப்ரூவ்டுன்னு எழுத வேண்டியதான். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.2 பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் sin a டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை sin a. அதாவது sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ வந்து 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை sin ஏக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எழுதிப்போம். டு ப்ரூவ் என்னென்னா sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை sin a. இப்போ எல்ஹெச்எஸ்ன்னு இதை எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எழுதிப்போம். sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா காஞ்சுகேட் பண்ண போகிறேன். இந்த டினாமினேட்டரை வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணுவோம். இப்போ காஞ்சுகேட் பண்ணோன்னா sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு காஞ்சுகேட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸாக வரும். அப்போ 1 மைனஸ் cos a divided by 1 minus cos a. Next, இப்போ sin a into 1 minus cos a எழுதுவோம். sin a into 1 minus cos a divided by 1 plus cos a into 1 minus cos a. அதாவது a plus b a minus b ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, sin ஸ்கொயர் ஏன்னு, அதை இப்போ எழுதுவோம். அதனால் sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a டிவைடட் பை sin ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த sin ஏவையும் sin ஸ்கொயர் ஏவும் டிவைட் பண்ணலாமா? sin a sin ஸ்கொயர் ஏவும் டிவைட் பண்ணோன்னா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை sin a. இதானே நம்மளோட ஆர்ஹெச்எஸும். ஸோ
இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? LHS ஈக்குவல் டு RHS. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் 6.t ப்ரூவ் கொஸ்டின்னா ப்ரூவ் 1 + cot ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 + cosecant தீட்டா ஈக்குவல் டு cosecant தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து சொல்யூஷன் எழுதிப்போம். இப்போ டு ப்ரூவ் என்ன எழுதிக்கணும் எழுதிப்போம். 1 + cot ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 + cosecant தீட்டா ஈக்குவல் டு cosecant தீட்டான்னு எழுதிப்போம். இதானே ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை LHSன்னு எடுத்துப்போம். இதை LHSன்னு எடுத்தனால அதை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இப்போ வந்து காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்ம படிச்சிருப்போம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அதை வந்து எழுதிப்போம். இப்போ வந்து இது என்ன ஃபார்முலா இருக்குது? A² - B². ஏன்னா இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே, A² இங்கே போட்டுக்கிட்டோன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்துருமா? ஸோ அதனால் இப்போ வந்து அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிப்போம். 1 + A² - B² வேல்யூ ஃபார்முலா என்ன? A + B A - B அதை எழுதுவோம். cosecant theta -1 into cosecant theta +1 divided by cosecant theta +1. இப்போ cosecant theta +1 இந்த cosecant theta +1 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 + cosecant theta -1. இப்போ ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 + cosecant theta -1 +1 -1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு cosecant theta இருக்குமா? இதானே நம்ம RHSம். ஸோ therefore LHS equal to RHS. hence proved எழுதிப்போம். hence proved. Next example 6.4 பார்க்கலாம். Prove that secant theta minus cos theta equal to tan theta into sin theta. இப்போ வந்து சொல்யூஷன் எழுதிப்போம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா secant theta minus cos theta equal to tan theta into sin theta. அதாவது secant theta minus cos theta வந்து tan theta into sin thetaக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம LHSன்னு எடுத்துக்கிறேன். LHS வந்து எழுதிப்போம். secant theta minus cos theta equal to secant thetaவோட வேல்யூ 1/cos theta. அதாவது எப்படின்னா secant thetaவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல 1/cos theta. அதனால் இதை 1/cos theta எழுதிப்போம். பேலன்ஸ் -1 cos theta எழுதிப்போம். இப்போ வந்து கீழே உள்ள டினாமினேட்டர் கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா cos theta into cos theta cos square theta வந்துடும். அதை எழுதுவோம். 1 - cos square theta divided by cos theta இருக்குமா? இப்போ 1 - cos square theta வரையும் நம்மளுக்கு தெரியும் sin square theta. அதை வந்து இப்போ நம்ம எழுதுவோம். sin square theta divided by cos theta. இப்போ வந்து sin square thetaவை எப்படி செப்பரேட் பண்ணோன்னா எப்படி பண்ணலாம்? sin theta into sin theta தானே sin square theta. அதை வந்து இப்போ நம்ம எழுதுவோம். sin theta divided by cos theta into sin theta. ஏன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் sin square theta. இப்போ வந்து sin theta divided by cos thetaவோட வேல்யூ என்ன? tan theta. tan theta அப்போ இன்ட்டு sin theta equal to tan theta into sin theta. இதானே நம்மளோட RHS. அதனால் therefore LHS equal to RHS. லாஸ்ட்டாக நம்ம hence provedன்னு எழுத வேண்டாம். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக hence provedன்னு மறக்காமல் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.5 பார்ப்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஸோ நான் ரொம்ப நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் 1 + cos theta root of 1 + cos theta divided by 1 - cos theta equal to cosecant theta plus cot theta. இப்போ சொல்யூஷன் எழுதுவோம். டு ப்ரூவ் என்னென்னா root of 1 + cos theta divided by 1 - cos theta equal to cosecant theta plus cot theta. அதாவது root of 1 + cos theta divided by 1 - cos theta வந்து cosecant theta plus cos thetaக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம LHSன்னு எடுத்துப்போம். LHS என்ன? root of 1 + cos theta divided by 1 - cos thetaவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் 6.2ல் பண்ண மாதிரி
6.2 தான். 6.2ல் பண்ண மாதிரி காஞ்சிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அப்போ வந்து பண்ணும்போது காஞ்சிகேட் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, இப்போ இது வந்து மைனஸாக இருந்துச்சு. ஸோ வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம காஞ்சிகேட் பண்ணும்போது மைனஸாக மாறிச்சு. அதனால் இப்போ மைனஸாக இருக்கும்போது காஞ்சிகேட் பண்ணோன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அதனால் 1 + cos θ / 1 - cos θ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுன்னு சொன்னோன்னா அதனால் 1 + cos θ / 1 + cos θன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து 1 + cos θ × 1 + cos θ வந்து 1 + cos θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு 1 - cos θ × 1 + cos θ a - b a + b ஃபார்மேட்டில் இருக்கா, அதனால் இதை வந்து நம்ம 1 - cos ஸ்கொயர் θன்னு எழுதிக்குவோம். இப்போ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். 1 - cos ஸ்கொயர் θவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், sin ஸ்கொயர் θ, அதை எழுதிப்போம். இப்போ 1 + cos θ வந்து / sin θ வந்துடும். எப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா இந்த 1 + cos θ × 1 + cos θன்னு இருக்கா. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து எழுதினா 2 காமனாக ஒரு நம்பர் தான் வரும், அதனால் 1 + cos θ. அதே மாதிரி sin θ × sin θ தானே sin ஸ்கொயர் θ, அதனால் ஒரு sin θ நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போ வந்து இதை தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். அதனால் 1/sin θ + cos θ / sin θன்னு எழுதுவோம். 1/sin θவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், cosecant θ, ப்ளஸ் cos θ / sin θவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், cot θ. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஏன்னா இதானே நம்மளோட RHS. ஸோ therefore LHS = RHS. hence proved-னு எழுத வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.